அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஊற வச்சு செய்யலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனு, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதனால் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, சீரக பொடியும் அதே மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசாலா பொடியும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கிடைக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நறுக்கின பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். கையை கொஞ்சம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம கையிலே இது மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஊறிட்டுருக்கும். நம்ம இந்த தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக போட்டு ஊற வைக்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம அதை சமைக்கும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதை நல்லா பிரட்டிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம். தட்டை வச்சு மூடிட்டேன். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டரு, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வேணால் போடலாம், இல்லாட்டி சின்ன வெங்காயம் போடாமல் கூட செய்யலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் வானலியில் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெறும் பட்டர் சேர்த்தோம்னா அது நெய்யாக மாறிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துட்டு வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வேணால் போடலாம், இல்லாட்டி போடாமல் கூட இருந்துக்கலாம். வெறும் எண்ணெயும் பட்டர் மட்டும் போட்டுட்டு பட்டை, சோம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்ச சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட நீங்கள் வேறு எதுவுமே போட்டு வதக்கணும், பிரட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஊற வச்ச சிக்கனை மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தட்டு வச்சு மூடிடுங்க. அது நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், அதே தண்ணி விட்டு வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது மாதிரி தண்ணி விட்டுட்டு வரும். இதுலேயே நல்லா தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது மாதிரி வேகும்போது அந்த நம்ம பச்சையாக போட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே வேகும்போது நல்ல ஒரு மணம் வரும். அதை பட்டர் கூட சேர்ந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நம்ம ஊற வச்ச அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம்னா இந்த சிக்கன் ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இது பிரியாணிக்காக செஞ்சேன். இது மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் ஃப்ரை நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளை சாப்பாடு கூடயும் வச்சு பிணைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.